அதாவது இப்படி நம்ம செல்ஃபோனை எடுத்துகிட்டு போய் டாய்லெட்டில் வந்து தொடர்ந்து ரீல்ஸோ அல்லது வீடியோ அல்லது ஏதோ ஒன்று இமெயில் பார்க்குறது, இது பேர் டாய்லெட் ஸ்க்ரோலிங் பேர். இந்த டாய்லெட் ஸ்க்ரோலிங்கை வந்து பண்ணுறதுனால வர உடல்நல பிரச்சனை என்னென்னா, முதல் பிரச்சனை வந்து நம்ம அதை குறிப்பிட்ட அந்த ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்லேயோ அல்லது இந்தியன் டாய்லெட்லேயோ ரொம்ப நேரம் அதே பொசிஷனில் உட்காந்துருக்கும் பொழுது நம்மளுடைய அந்த குதத்திலிருந்து இரத்த நாளங்கள் அது வழியாக வெடித்து வெளியில் வந்து அதனால் நமக்கு பைல்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பைல்ஸுங்கிறது மூலம், அது வெளி மூலம், உள் மூலம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடல் நோய் சிறப்பு நிபுணர்களுமே இதை வந்து ஆமான்னு சொல்கிறாங்க. அதாவது அதிகமான நேரம் வந்து நீங்கள் டாய்லெட்டில் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக கொடுத்து உட்காரும் பொழுது நம்மளோட புவி ஈர்ப்பு விசை வந்து அது பிடிச்சி நம்மளுடைய புதம் மற்றும் அதுக்குள்ளே இருக்கிற குடல் அப்புறம் இரத்த நாளங்களை வந்து பிடிச்சி இழுக்கிறதுனாலையும், நம்ம ரொம்ப நேரம் அதே மாதிரி முக்கிக்கிட்ட அங்கே உட்காந்துருக்கிறதுனாலையும் பைல்ஸ் வர்றதுக்கான ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாகுது. அதே மாதிரி நம்ம உடல் அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு இடத்துல அங்கே உட்காந்துருக்கிற இடம் வந்து சுத்தமான இடம் கிடையாது. இருக்கிறதுலே அதிகமாக கிருமிகள் புழங்குற இடம். நம்ம வந்து கழிவறைன்னு சொல்கிறது வந்து நம்மளுடைய கழிவை வந்து வெளியேற்ற இடம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிருமிகள் தொற்றுகள் அதிகமாக இருக்கும். அங்கே வந்து நம்ம செல்ஃபோனை கொண்டு போகிறோம். அப்போ அந்த செல்ஃபோனை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அதை சுத்தம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறியாக இருக்குது. திருப்பி அதே செல்ஃபோனை நம்ம வந்து கழிவறையை முடித்த பிறகு நம்ம கைகளை கழுவுறோம். ஆனால் செல்ஃபோனை கழுவாமல் திருப்பி அதே கைகளை வைத்து செல்ஃபோனை தொட்டுவிட்டு திருப்பி ஒரு உணவு விஷயங்களை சாப்பிடும் பொழுது அந்த கிருமி தொற்றுக்கு நம்ம உள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கிற மிச்சவங்க உள்ளாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்குது. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க வந்து டாய்லெட்டில் தான் வந்து மன நிம்மதி கிடைக்கிற ஒரு இடமா இருக்குது. அவங்க வந்து ஐசோலேஷனை விரும்புகிறாங்க, தனிமையை விரும்புகிறாங்க. அவங்க சுற்றி இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து கொஞ்ச நேரம் விடுபட்டு இருக்கிற ஒரு இடமா அதை நினைக்கிறாங்க. அதனால தான் எக்ஸ்ட்ராவாக கூட ஒரு 10 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் அங்கே ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நாளடைவில் வந்து அது ஒரு பதட்ட நிலையை அவங்களுக்கு உருவாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தொடர்ந்து ஃபோனை வந்து தொடர்ந்து அங்கேயும் கொண்டு போகிறதுனால ஃபோன் மேலே ஒரு அடிமைத்தனம், ஒரு சோஷியல் மீடியா அடிக்ஷனு, ஃபோன் அடிக்ஷனு, இந்த மாதிரி அடிமைத்தனத்தை வர வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அவங்க வந்து எளிதில் வந்து ஒரு பதட்ட நிலைக்கோ எளிதில் ஒரு கோபத்துக்கோ உள்ளாக வேண்டிய ஆளாகவும் மாறாங்க. கூடவே வந்து சீக்கிரமாக அவங்க வந்து ஒரு அஜிடேட்டட் கோபத்தில் ஒரு விஷயத்த உடனுக்குடன் செய்யக்கூடிய ஒரு ஆளாக மாறுறாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமாக தெரிய வருது. அதனால செல்ஃபோன்களை வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் தூங்குற இடம், கழிப்பறைகள், இந்த மாதிரி இடங்கள்லையாவது நம்ம கட்டாயம் செல்ஃபோன்கள் வந்து இல்லாத ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கிக்கிறது தான் நமக்கு நல்லது.